அண்ணன் சீமான் வந்து காரைக்குடியில் நிற்கிறாரு. அதனால் கழக உறவுகள், கூட்டணி கட்சி உறவுகள் கடுமையான உழைப்பை கொடுக்கணும். ஏன்னா அவர் கண்டிப்பாக ஓட்டை பிரிப்பார். குறைஞ்சபட்சம் 50,000 வாக்காவது வாங்குவார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் நம்மளோட இலக்கு 234 தொகுதியிலே வெல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு தொகுதியை கூட இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படின்றதுனால தேர்தல் எது 2 மாதம் இருக்குது, இப்போ தான் அந்த அறிவிக்க போகிறாங்க அப்படின்றது இல்லாமல் இப்போயிலேருந்தே காரைக்குடி உறவுகள் கடுமையான உழைப்பை கொடுக்கணும். ஏன்னா நாம் தமிழர் தம்பிகள் எனக்கு தெரியும். ஏன்னா எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அவருக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானு தான் சரியில்லையே தவிர அந்த கட்சியில் உள்ள உறுப்பினர்களை, பொறுப்பாளர்களை எல்லாத்துக்கும் எனக்கு நல்லா தெரியும். கடுமையான உழைப்பாளிகள் காரைக்குடியில் இருக்கிறவங்க. அதனால் அது ஏதோ அவர் நிற்கிறாரு, அவர் எப்பயும் தோப்பாருன்றதை கடந்து போயிடாதீங்க. சரியான போட்டிகளாக இருக்கும். ஆனால் நம்ம வெல்லுவோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இப்போலேருந்து மக்களின் முதல்வர் வந்து எண்ணற்ற திட்டங்களை செஞ்சுருக்காரு. இதை போய் ஒவ்வொரு வீட்டுக்கள்லையும் திண்ணை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம் இதுகளெல்லாம் நம்ம பண்ணோம்னா தான் நம்ம அதிக ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவர் எதை வச்சு நினைக்கிறாரு, எப்படியும் திமுக அதிமுக கூட்டணிக்கு தான் ஒதுக்கும் அப்படின்ற வரும்போது இங்கே தம்பிகள் காரைக்குடி, ஏன்னா அவர் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து 15 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் கூட காரைக்குடியில் தான் எண்ணற்ற கூட்டங்கள், அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் கூட்டமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு கூட்டமாக இருக்கட்டும், தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் கூட்டமாக இருக்கட்டும், எண்ணற்ற கூட்டங்களை காரைக்குடி பண்ணியிருக்காரு. அப்படின்ற போது காரைக்குடி ஆரம்பத்தில் இருந்தே சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு அதிக ஓட்டு நாம் தமிழுக்கு விழுந்துச்சு. ஆனால் அது முதல் 2 தேர்தலில் அப்படி தான் விழுந்துச்சு. முதல் தேர்தல்லையே 5000 வாக்கு 2016லேயே. ஆனால் 2019 என்னோடய மனைவி பிரியா நிற்கும் போது காரைக்குடி தொகுதியோட சில வாக்குகள் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி 6 தொகுதியில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி தான் கொஞ்சம் கூடுதலாக வாக்கு வாங்கினோம். ஏன்னா அவங்க 5000லேருந்து 15,000 வந்தாங்க. நாங்கள் 3000லேருந்து 15,000க்கு போனோம். அப்போ காரைக்குடி தொகுதி 2 பங்கு கூடிச்சு. ஆனால் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி 3 பங்கு கூடிச்சு வாக்கில். அப்போ அவர் சிவகங்கை தொகுதியைத்தான் அவர் குறிப்பிடணும். நாம் தமிழ் வளர்றதில்ல. ஏன்னா அது எங்களை மாதிரி ஆளுகள்லாம் வெளியே போனது சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சீமானுக்கு அது ரொம்ப பின்னடைவு. அவருக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா அவர் சிவகங்கை தொகுதியை தான் நாங்களோட இலக்கிய சிவகங்கை தொகுதியை அவர் சரியாக மாத்திரம் இருந்திருந்தார்னா 2021லேயே சிவகங்கை சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக நாம் தமிழோட தொகுதியாக இருந்திருக்கும். ஆனால் அவரோட நோக்கம் அது இல்லை. கட்சியை வளர்க்கணும், நல்ல மனிதர்கள் வச்சுருக்கணும்லாம் நோக்கம் இல்லை. அவருக்கு தேவை தேர்தல் வருதா, காசு வசூல் பண்ணோமா, தேர்தல் நடத்தினோமா, ஜெயிச்சார் மகிழ்ச்சி, தோத்தா பயிற்சின்னு சொல்லிட்டு போயிடுவார். இருந்தாலும் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி இந்த ட்ரிப்பு கடுமையான நம்மளுக்கு ஒரு போட்டியாக தான் இருக்கும். அப்படின்றதுனால அந்த தம்பிகள் வந்து கடுமையாக உழைக்கிங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் அது அவரே வந்து நிற்கிறதுனால கூடுதல் உழைப்பை கொடுக்குங்க. எப்பயும் ஓடுறவனோட கூட சீக்கிரம் கூடுதலாக எப்போயும் ஒரு 10 வீட்டுக்கு ஒரு பய போகிறான்னா இன்றைக்கி இன்னும் இந்த ட்ரிப் 50 வீட்டுக்கு போவேன். ஏன்னா அவரோட உழைப்பு தெரியும். எதை எதிர்பார்க்காதுங்க. அதில் என்ன அந்த கட்சி தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சிக்கும் கிடைக்க மாட்டான். ஏன்னா பட்னியாக கடந்து கூட வேலை வைப்பான் நாம் தமிழில் இருக்கவன். ஆனால் அவர் தலைமை சரியில்லை. அது தெரியலை. கீழே இருக்க ஆளுகளுக்கு தெரியலை, ஓட்டு போகிற மக்களுக்கும் தெரியலை. எதை பேசுகிறாரு அவர் பேசுகிற இப்போ உள்ள ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் பேசுகிறது எதுவுமே சாத்தியம் இல்லை, வாய்க்கு வந்ததை பேசுகிறாரு. ஆனால் அதை நம்பி ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே அறிவு சார்ந்த ஆளுகளா, எல்லாருமே புத்தகம் படிக்கிறாங்களா, எல்லாருமே செய்தி பார்க்குறாங்களா அப்படின்னு வரும்போது இல்லை. அப்படின்றதுனால நம்ம அசால்ட்டாக கடந்து போயிடக்கூடாது. சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி கடுமையான போட்டி கொடுக்கும். அதனால் இப்போயிலேருந்தே காரைக்குடி உறவுகள் கடுமையாக கூட்டணி கட்சிகளும் எல்லாருமே அசால்ட்டாக கடந்து போயிடாதீங்க. அப்புறம் ஏன்னா தோற்றதுக்கு ஒரு தோக்க மாட்டோம். இருந்தாலும் அப்படி ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு முன்னாடியே நினைக்கிறது தான் சரியாக இருக்கும். அப்படின்றதால காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை முடிஞ்ச அளவுக்கு திமுக கூட்டணிக்கு ஒதுக்காமல் திமுகவே நின்றுச்சுன்னா இன்னும் ஒரு பலமாக இருக்கும். இருந்தாலும் தலைமை முதலமைச்சர் யாரை நிற்கிறாரோ, யாரை நின்றாலும் நம்ம முதலமைச்சர் நிற்கிறதா நினச்சி தான் நம்மளோட உழைப்பை கொடுக்க போகிறோம். அதனால் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி உறவுகள் அசால்ட்டாக கடந்து போயிடாதீங்க. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே நான் ஒரு 10 வருஷம் மாவட்ட செயலாளர் இருந்ததுனால அந்த கட்சியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த கட்சியோட தொண்டர்களை பற்றியும் தெரியும். தொண்டர்கள் தம்பி அண்ணன்கள் தான். ஆனால் இருந்தாலும்